இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்குல என்ன வடிவா அவிஞ்சிக்கிட்டோம் அம்மா. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சோத்தை வந்து அடுப்பு எதுவும் ஒரு ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சோறு வந்து அமுண்டுது. கரெக்டும் உருளைக்கிழங்கு வெள்ளைக்கறி ஒரு மக்களே. ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கரெக்ட் டைம் பட்டியாச்சு. நான் எல்லாம் கட் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கரெக்டும் வந்து உண்மையிலே அவியணும் வெள்ளைக்கறிக்கு. ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கரெக்டெலாம் நல்லா வதங்கி வருது. சத்தம் கொண்டு கேட்கும் பாருங்கள், கொள்ளன்னு கொதிக்குது. என்ன இது? ஓகே அப்பா என்ன சொல்கிறாது. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வெள்ளைக்கறி கொதிக்கி வடிவ கறி சமையல் பட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறக்கப்புறம் அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. ஓகே, மற்றொரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, இன்றைக்கும் நாங்கள் ஒரு காட்டுப்பகுதியில் நிற்கும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலனறுவை மாவட்டம் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இது. இந்த ஏரியானு தெரியாது. பொலனறுவை மாவட்டம் மட்டும் சிங்கள பேர் தானே மக்களே. சிங்கள பேருண்டோடையா எங்களுக்கு அந்த பேர் ஞாபகத்துக்கு சரியாக வரல. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் பிதுவும் தான் அனுப்பி யோசிப்பீங்க. எங்களுடைய சனுவும் மனுஷனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிக்க வைக்காங்க. அதாவது இவங்க வந்து மீன் தாங்க இருக்காங்க. அதாவது தெரியும் தானே, எப்படிய மரண்டு சொன்னால் கொஞ்சம் மரக்கறி ஏன்னா கொஞ்சம் சிக்கல் தான் ஆக்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சம் சாப்பிட்டோன்னு சொல்லி மீன் பிடிக்க போய்க்கானல். நானும் பிதுவும் தான் இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம். மனுஷனும் சனுவும் வந்து மீன் பிடிக்க வைக்காங்க. அப்போ நானும் பிதுவும் தான் சமைக்க போகிறோம். என்ன இன்றைக்கி சமைக்கலான்னு ஜோதிச்சோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கிட்ட வந்து இருந்த பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கும் கரட்டும் கிடந்திக்கு அதை இன்றைக்கி பாஜாவோட போடுமெண்டு ஒரு பிளான். என்ன இது, அதை என்ன சமைக்கலாம்? கரெக்டு அநேகமாக வெள்ளைக்கறி ஆக்குவாங்க. ஓகே, அதாவது நம்ம இன்றைக்கி வெள்ளைக்கறி செய்வோம். ஓகே, கரெக்டும் உருளைக்கிழங்கு வெள்ளைக்கறி ஒரு மக்களே பாருங்கள் எப்படி சமையல் வருமானு சொல்லி. உண்மையிலே எங்களோட வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் தரீங்கன்னு உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது மக்களே. இந்த திக் நிமிடங்களோட அந்த சீரீஸோட நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த வாய்ஸ் ஆஃப் பன்ஷன் யூடியூப்பில். அதே மாதிரி எங்களோட வாய்ஸ் ஆஃப் பன்ஷன் ப்ளாக்ஸுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் தரீங்க. அந்த வகையில் எங்களுக்கும் சந்தோஷம். எனவே இது அந்த ஒரு எனர்ஜிலாம் நாங்கள் இப்போ நிறைய சமைக்கணும், மக்களுக்கு செஞ்சு காட்டணும்னு நாங்கள் இந்த காட்டுப்பயில வந்திருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்கு போடலாம் மக்களே. அதுக்கு முதல்ல எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே இந்த நிற்கிற காட்டுப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மணிக்கெல்லாம் இங்கே யானை வருமா. பயங்கர காடு மக்களே, எப்படி உங்களுக்கு இருக்குன்னு தெரியல. சரியான ஒரு காடு, அடர்ந்த காடு. யானை வெளி ஒன்றும் காணலை இந்த ஏரியாவில். நம்ம நடுப்பகுதியெலாம் நிற்க அப்படி தான் நினைக்கிறேன் நாங்கள். பரவாயில்ல, அனுசன் சனவும் பெறும் அங்கே படத்தை நாங்கள் இப்போ சமையல் ஆரம்பிக்க போகிறோம். அவனை வாரத்தில் நாங்கள் சமைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அரிசி அரிச்சு போட்டோம். எப்படிங்க நாங்கள் அரிசி எல்லாம் அரிச்சு கழுவி வச்சுக்கோம். இந்த பாருங்க எல்லாம் கழுவி வச்சாச்சு. இது கொண்டாங்க அரிசி அடுப்பில் ஏற்றிடுவாங்களாம். அரிசி எல்லாம் விட்டுனா கணக்கு வச்சுக்கோம். எங்களை அடுப்பு முட்டிக்கும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சோத்தை வந்து அடுப்பு ஏற்றுவோம். ஒரு அடுப்பு ஏற்றினா தான் நாங்கள் அதுக்கு வந்து சமையலுக்குரிய படிச்சிடலாம். எங்கடா இது கல் எடுத்து நீ இளைஞர் சைடில் அவ்வளோ கல் கிடக்கு தானே. எங்கள் ஏரியாவில் கல்லுகளை மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கலர் நாய். எங்கடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 12 வெள்ளை கலரில் இருக்கும், கண்ணாடி மாதிரிக்கும். இங்கே வந்து இப்படி நான் கண்டேன். இது மேட்டினில் பாதியானடா. இல்லை மலை தானே. ஓகே, நாங்கள் சோத்த அடுப்பில் தேய்ச்ச மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறியில் நாங்கள் கட் பண்ணி செய்யப்போகிறோம். நான் தாண்டே கட் பண்ணணும் போல எல்லாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சோத்தை வந்து அடுப்பில் ஏற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரட்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கொச்சிக்காய் இதெல்லாம் வெட்டி எடுத்தால் தான் நம்ம சமைக்கலாம். அதுக்கு வந்து சோறு அடுப்புலேருந்து அமுல்றது கிடையாது, நாங்கள் இதெல்லாம் வெட்டி எடுப்போம். எனவே இது ஓகே, நான் கரெக்டாக வெட்டுறேன்னா இந்த கரெக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரத்தில் சீவி எடுத்தோம். எனவே இது அதனால் வந்து நாங்கள் டக்குன்னு வெட்டிடலாம். இந்த வெள்ளைக்கறிக்கிட்ட வந்து கரெக்டா இது வந்து இப்படி 4 அப்பளம் மைதா இப்படி தானே இந்த வெட்டி ஷேப்பில் வெட்டணும். நீட்டாக போடுறதா இல்லை? இல்லை 4 தானே, 4 வட்டி போட அறியணுங்க வேறு சின்ன சின்னண்ணா. மக்களே உண்மையில் நல்லா கொமெண்டெல்லாம் பண்ணுறீங்க, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இப்படி இங்கே பாருங்க, இப்படி சின்ன வட்டணும். சின்ன நூல் மறைஞ்சால் தான் வெள்ளைக்கறி நல்லா ஆக்க மாட்டா. இப்போ நம்ம வெங்காயத்தை விட்டுலாமே. வெங்காயத்தை விட்டுங்க. பாருங்க வெங்காயம் பட்ட அப்புறம் என்ன நாங்கள் இப்போ 2 இருக்கிறதால கேமராமேனுக்கு ஆள் இல்லை செல்ஃபி ஸ்டாண்ட். நாங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரத்தில் செட் பண்ணி அப்படி ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதை அப்படி தான் எடுத்துக்கொண்டிருக்கோம். என்ன செய்கிற இந்த இடத்துல வந்து கேமராமேனெல்லாம் எதிர்பார்க்கலாம். எல்லோரும் கேமராமேன் தான். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து தான் வேலையை முடியும் மக்களே.
அதுல அனுஷன் அதுவும் எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல. இப்போ தான் போகிறாங்க அவங்களும். படுது இன்றைக்கு. இது எத்தனை வயதுல நீ சமைக்க பழக? நீ எங்கடா சமைக்க பழகினேன்? ஒரு இடங்கள்ல பார்த்து என்ன பார்த்து பழகினது தான். ஆனால் இப்போ சமைக்கிறேன்டா சரி நான் விருப்பம்டாப்பா எனக்கு இருப்பா இருக்கு. ஏன்னா வீட்டை பார்த்து கோல் அடித்தாங்க. நான் சொன்னேன் நீங்கள் வந்து நான் தான் சமைக்கிறேன், நீ எல்லாம் அந்த என்ன இந்த கறி தானே பலாக்கா பொரிச்சு குழம்பு. கடவுளே அதை பார்த்து கேட்டாங்க. அம்மா கேட்டாங்க வடிவா சமைக்காடா நீ எங்கடா பழகினு கேட்டாங்க. நான் சொன்னேன் தெரியும் சும்மா பார்த்து செஞ்சது தான். கொமெண்ட்ல எல்லாரும் நல்ல கொமெண்ட் பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்க. மற்றது பார்க்குற வீடியோ இல்லாமங்களே ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எங்களோட வாய்ஸ் ஆஃப் பனிஷான் ப்ளாக்ஸ், வாய்ஸ் ஆஃப் பனிஷான் வியூ எல்லாத்துலேயும் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ அப்போ தான் நாங்கள் இன்னும் நல்லா வரலாம். நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே உதவி எங்களோட வீடியோ வந்து நீங்கள் கூடியவில் பார்க்குறது தான். அதே மாதிரி கட்டாயம் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணால் தான் மற்ற ஆக்களுக்கும் போய் சேரும். பச்சை கரண்டி சாப்பிட மாட்டா அப்படியா? சாப்பிட்றேன் பசிக்குது மக்கள். எவரும் ஒன்றும் செய்யலாம். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி 1:30 ஆகுதுண்ணே. எத்தனை மணிக்கு? 1:30. என்ன டைம் ஆகிட்டு ஃபுல்லாக 1:30 ஆகுது. இதுதான் சாப்பிட போனாங்க. எங்கள் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமே சாப்பிடலாம், அடியோடலாம். இல்லை எல்லாரும் டயட். பரவாயில்ல, நல்லதான் அது. இதுக்கு நல்ல உங்களுக்கு ஆல்சர் குணத்தை கொண்டு வரும். எனக்கு ஆல்சர் தான்டா. கடவுளே, எல்லாரும் உடம்பு குறைச்சி டயட்டில் போகும். ஆனால் நீங்கள் அந்த டயட்லாம் சேர்த்து வச்சு நம்மளோட கறியை முடிக்கிறது தானேடா. இருந்தாலும் சாப்பாடு நல்லபடி தான் நம்ம, அதாவது நீ சமைக்கிறது அது அப்படி இல்லை. நீங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம சமைக்கிறோம். உண்மையாக அந்த காட்டுக்குள்ளே என்ன வசதி இல்லை மக்களே. உண்மையில டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கு. உண்மையாக தான் எதை சமைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கு. தனி இருந்து 4 பேரும் நிம்மதியான வாழ்க்கை. உண்மையிலே நிம்மதியாக இருக்குது வாழ்க்கையில். ஒரு எவ்வளோ கவலை இருந்தாலும் இந்த இடத்த சிரித்து நாங்கள் சமைக்கணும்னு சொன்னால் இந்த இடம் தானது காரணம். நிம்மதியாக இருந்து சமைக்கும். இந்த அனுபவங்கள்லாம் எல்லாரும் கிடைக்காது மக்களே. பகலில் நிம்மதியாக இருந்து சமைக்கும். நைட்டில் கொஞ்சம் பயந்தான், உண்மையிலே பயந்தான். திக்னு விடங்கள் தெரியுந்த எங்களுக்கு யானை வரலாம், கரடி வரலாம். என்னென்னு சொல்கிறேன், நிம்மதியான தூக்கம் இல்லை உண்மையா. இது எங்களோட பயணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து அட்வென்ச்சர் பயணம் தான். சாப்பாடு அப்படி தான் கிடைக்கு. நாங்கள் என்னடா அந்த கடையில் வாங்கி அப்படியான வேலைலாம் செய்யலை. நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களையே நாங்கள் செஞ்சு வரதால தான் எனக்கு தெரிஞ்சு சமையலில் யாரும் இந்த குறை சொல்லி கமெண்ட் பண்ணலடாப்பா. நீங்கள் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிங்க கூட அங்கே அவ்வளோ பேர் கமெண்ட்டே நாங்கள் வாசிப்போம். கட்டாயம் கடைசியில் ஒரு நாள், அதாவது ஒரு நாள் 2 நாளாச்சும் வாசிப்போம். நான் போட்ட வீடியோஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. இது எப்படி உங்களுக்கு இந்த அனுபவமா? சாப்பாடை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சரி, உண்மையிலேயே கூட வீட்டை நின்றா அதையும் கேட்குறாய். வீட்டை நின்றா இப்படியும் நமக்கு கள்ளத்தீன் அந்த இடச்சாப்பாடு உண்டா 3 நேரம் சாப்பிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி பின்னே டைமில் கிழங்கு வடை. உண்மையாக அது வரை இருந்தால் மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் கடை இருக்கும். இப்போ இந்த டைமில் பகிர்க்கணும்னு சொன்னால் நான் சமைக்க என்னென்னு சொல்கிறேன், வீட்டை சமையல் லேட்டானாண்டாக்குன்னு ஓடி போய் கடையில் ஹோட்டலில் பரோட்டாவோ இடியப்போங்க ஏதோ சாப்பிட்றோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த பயணத்தில் அப்படி இல்லை, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கும். உண்மையாக இப்படி இருக்கிற நல்லண்டா, அதாவது நம்மளோட ஃபியூச்சரில் நல்லா நினைக்கிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நிறைய ஒரு மாற்றத்தான் போவோம் நாங்கள் ஊருக்கு. இப்போ அநேகமாக யோசிப்பாங்க, இப்போ நம்ம பட்ஜெட் நிறைய கொண்டு போய் அப்படி செய்கிற மாட்டேங்குது. ஆனால் நமக்கு மட்டும் தெரியும் அப்படி செஞ்சு கொண்டு வர மாட்டேங்குது. பயணத்தில் பட்ஜெட்டுன்றதே இல்லை. இருக்கிற சாமானை வச்சு நாங்கள் செய்கிறோம். எல்லாம் அளவு சாப்பிடலாம். நீங்கள் சோறுலாம் பார்த்துப்பீங்க, இரவைக்கும் காலையில் தான் போட்டிங்க நாங்கள். அதுக்கேற்ற மாதிரி சமையல் நடக்கும். ஓகே பிது, அந்த சோத்தோட கொஞ்சம் பாருங்க. ஓகே அதுக்கு பற்றி சொல்கிறேண்ணே. ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கரெக்டையும் பட்டியாச்சு, வெங்காயம் பட்டியாச்சு. நம்ம கொச்சிக்காய் வட்டியா? சரி, பச்சை மிளகாயம் வேறே வட்டியா? இதெண்டா இந்த கறி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்.
மைதா இது வெள்ளைக்கறியானே ம் கொதிக்காய் வந்து 2ஆம் பால் விட்டு தான் போடணும். ஓகே ஓகே. ஆனால் உண்மையிலே சமையல் தெரியாட்டியும் அது வந்து எப்படின்னு சொல்கிறாப்பா, சமையல் தெரியும் உண்மைக்கும். இங்கே நிறைய பண்ணுறோம் ஆனால் கறி ஏதோ ஒரு டேஸ்ட்டில் வருது எனக்கு. ஓகே மகளே, அடுத்தது நம்ம பச்சை வச்சிக்காய் வெட்ட போகிறோம். ஓகே, இது என்ன சின்ன சின்ன வெட்டுறா இல்லை பெரிய நீண்டு போட்டா? வெள்ளைக்கறிக்கு எதுவும் வெட்டுங்க. சரியா? ஓகே. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு வெட்டணும். பெரிய உருளைக்கிழங்கு அது. உருளைக்கிழங்க தோலைச்சி ஒன்று வச்சுக்கினே. ம் சிவப்பு உருளைக்கிழங்கா மக்களே? நல்லதான் உண்மையா. ஓ சிவப்பு நல்ல உருளைக்கிழங்கு சிவப்பு 2 இருக்குண்ணே. ஓ வெள்ளைங்க சிவப்புங்கிறா சிவப்பு. ஆனால் சிவப்புக்கு தான் வீர கூடடா. விடனே ஏன்னு வரையில் அது உடம்புக்கு நல்ல மாதிரி இல்லை. எங்கடா கத்தி ஒன்று மிஸ் ஆகிடுது மக்களே. அந்த இடத்துல சமைக்கும் போது அதை விடுபட்டிக்கு பண்ணிக்கேன். ஆமாடா, அது நல்ல கத்தி. நல்ல கத்தி உண்டு. இது வந்து பான் பட்டுற கத்தி ஒன்று ஃபோன் பண்ணிக்காங்கடா. நானும் பார்த்தேன். சொல்லல இந்த வரி தானே. ஓ வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் இருக்கிறத வச்சு பயன்படுத்துவோம், வேற ஒன்றும் செய்யலை. அது இந்த இடத்துல வந்து கோடாலியால் வெட்டி சமைக்க வந்தாலும் ஒன்றும் செய்யலை, சமைக்க தான் இருக்கு. ஊருக்கு போகும்போது எல்லாரும் சமையல்காரனா போகணும். இது இருந்து சனு இருந்து மீது இருந்து எல்லாரும் இது. ம் இங்கே வெயிட்டு ஒரு நாளைக்கு ஆக்களை கூப்பிட்டு வச்சு ஃபேமிலி ஆக்கல சமையல் ஒன்று போட தான் ரெண்டு போட தான் இருக்கு. வாழ்க்கையில் வந்து உண்மையிலே எதுவும் வந்து நம்ம கற்றுட்டு வரல. உண்மையாக எதுக்கு நீங்கள் நம்ம கற்றுக்கொள்றல. எல்லா மனுஷனாக பிறந்தவரான் வாழ்க்கையில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். உண்மையாக தான்டா. இந்த பயணங்கள் எனக்கு கிடைச்ச அனுபவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நிறைய அனுபவம் லைஃப்பில் வந்து மறக்கல. இந்த அனுபவங்களை அதான் அதாவது தனியர்களுக்குள்ள என்ன செய்யலாம் அப்படின்னு மரண பயம் கிடைச்சிருக்கு. எந்த ஆபத்து வந்தாலும் அப்படி தப்பிக்கொள்ளலாம் ஒரு வழி. எனவே இது அந்த டிஷை கொஞ்சம் தந்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் இதை வெட்டுவேன். ஓகே, உருளைக்கிழங்கு சின்ன தண்ணி வெட்டுவோம்டா. உருளைக்கிழங்கா? ஓ சின்ன போடா குயிக்க அவிஞ்சிடும். குயிக்க அவியும். வெள்ளைக்கறியானே வதக்கியானே எடுக்கணும். இது கொஞ்சம் எரிஞ்சுட்டா வெட்டித்தீங்களா? வெட்டியாச்சு. ஓகே, எங்களோட லேபர்ஸ் துணையிலாம் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், இல்லாட்டி கஷ்டம். இது இப்போ தனியண்டா அப்படி லேட் ஆகும். கட்டில் லேட் ஆகும். எங்கே மக்கள் தனியண்டா செய்கிறோம் நாங்கள். இந்த இடம் தனியாக 2 ஹார்ட் படி ஏற்று போயிடணும். அதான் வந்து அனுஷன் வந்து சனுவை கொண்டு வருவான். இந்த மாதிரி தனியாக நிற்கல அடங்க எல்லாம் பயம்தான். பயம். ஆனால் எங்களுக்கு இப்போ பழகி போயிடுது. இப்போ டவுனுக்கு வந்தால் எங்களுக்கெல்லாம் புது அனுபவம். அதாவது ஜெயண்டகிற படம் பண்ணுறது தானே பேரன்மை. அதான் இல்லை 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 அந்த படம்டா. அவன் பேர்டன் மாதிரி இப்போ தெரியுமா? ஓ படம் சரியா ஞாபகத்துக்கு வருது இல்லை. வானரமோ டவுனுக்கு வந்தவரோட வாழ்க்கையை நான் கஷ்டமாக இருக்கும். அப்படிதான் இருக்கு வாழ்க்கை. என் டவுன் இனத்தை பிரிஞ்சு வந்தவன் தானே. இப்படிதான் இப்போ எங்களுக்கு டவுனுக்கு வரேன்னு சொன்னால் இப்போ எங்களாவா புதுசாக இருக்கு. நம்மளோட ஊரில் அப்படி கண்டு தெரியலையா? இது பிறகு நான் ஃபாலோ பிடிஞ்சி எடுக்கட்டா? ஓகே, ஃபாலோ முடிஞ்சிடுங்க. நாங்கள் வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சால் தான் மக்களே சமையல் டக்குன்னு ரெடி ஆகும். வேகப்படுத்தணும் வேலையில். எங்களோட வேலையை வந்து நாங்கள் செய்யணும், யாரும் செஞ்சிட மாட்டாங்க எங்களுக்கு. இந்த இடத்து கட்டாயம் நீங்கள் எப்படி போன அனுபவங்கள் இருந்தால் கட்டாயம் கவுன் பண்ணுங்க. இது எங்களோட வர நினைச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க, கூட்டிட்டு போகிறோம். உங்களுக்கு கூட்டிட்டு போய் மரண பயத்தை காட்டு. ஒரே நாள் ஓடி வரீங்க. இது வரைக்கும் அந்த அந்த இருக்கு. நான் கப்பை தேடி தெரிஞ்சிடா. இப்போ எங்கடா காணலை கப்பையும் தொலைச்சிட்டோம் வண்டி. அது உங்களுக்கு பின்னால் இருந்து. அதாவது மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமைக்கிறது வந்து ஒரே இடத்த சமைக்கிறலாம். நீ ஒரு நாளைக்கு ஒரு இடம். அதில் வந்து சாமான் எல்லாம் கட்டி தரணும், கல் தேடணும், கொல்லி தரணும். போகிற வருடங்களில் நிறைய சிக்கல் வரும் எங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி தானே உங்களுக்கு சமைச்ச வீடியோ போடுறோம்.
ரஷ்யம்மா ரெக்கார்டிங் பண்ணியிருந்தாங்க வந்து நீங்கள் எங்கே நிற்க வாங்க. அதனியா நீ அவக்கும் பயந்தாங்கடா. எல்லாருக்கும் பயம்தான். என்ன யானை அதுக்கு நான் கொஞ்சம் பயம். யானைக்கு பயந்தான் நமக்கு பயம். யானை இந்த கரடி எடுக்கு. இது இப்போ தலைப்பால் வரையா 2ஆம் பால் வரையா? ஓகே ஓகே அப்படிதான். உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எனக்கு தெரியும் தானே. உங்களுக்கு தெரியும். அதில் எதுவும் சிறந்த ஒரு வழியை நீங்கள் எடுங்க. இப்போ நாங்கள் மக்களை பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். எங்களுடைய சோறு அமுண்ட பிறகு நாங்கள் சமைக்க காட்டுறோம். ஓகே மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சோறு வந்து அமுண்டுது. இங்கே பாருங்க சோறு வந்து அமுண்டுது. வா இப்போ நாங்கள் இதே அடுப்பில் வந்து தக்காண்டு கறியை செட் பண்ண போகிறோம். இந்த பாவம் தானே நம்ம ஆக்கள் வந்து சோறு பாருங்கடா. சோறு சமைக்கிற எவ்வளோ ஈஸியாடா. சில நேரங்கள்டா சில ஆக்கள் வீட்டு இல்லையரா அந்த சோறு வந்து கஞ்சி கூழ்மாயிலாம் தெரியுமா. சில ஆக்கள் சமைச்சுப்பாங்க. இந்த நாங்கள் சமைக்கிறோம் பாருங்க மக்கள் எப்படி சமைச்சுக்கிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இந்த பாருங்க சோறு அப்படி அமண்டிக்கிண்டு எங்கே பாருங்க கணக்கான பதத்துக்கு வந்துருக்கேண்ணா. ஓகே நாங்கள் இப்போ சோத்து அரைக்கு போட்டு சடாரண்டு இதே அடுப்பில் வந்துனா கறியை கூட்டப்புறோம் வெள்ளைக்கறியை. ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கட் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கரெக்டு வந்து உண்மையிலே அவியணும் வெள்ளைக்கறிக்கு. அவியறது பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு தண்ணி தானே. ஓகே உப்பு தண்ணி ஊற்றினா என்னடா ஐயும் இல்லை உப்பு தண்ணியை ஊற்றி சரியா உப்பு தண்ணியை ஊற்றி போட்டுறா கொஞ்சம் வதக்கணும். அப்படியே கொஞ்சம் குடிச்சிக்கோ. ஓகே உப்பு தண்ணி கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சளும் போட்டு மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வதக்கணும் உப்பு தண்ணியில் ஃபஸ்ட்டுக்கு. வதங்கினா தானே வதங்கும் இது. இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் உண்டு இது எங்களோட மக்களுக்கு. வாமி காட்டுக்கு இடந்தாலும் எங்கே இடந்தாலும் சாப்பிட்ற சாப்பாடு வந்து உண்மையில நல்லா இருக்கும். என்ன சொல்கிறான் அப்போ தான் விரும்பி சாப்பிடணும். பொடியன்னு விரும்பி சாப்பிடணும் அந்த பசிக்கும் சாப்பிடலான்டா. ஓகே நம்ம காலையிலேருந்து கூட சாப்பாடு ஒன்றுமே இல்லை. சரி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சட்டி ஏற்றுவோம். சோறு இறக்கி தான் அதை பார்த்துப்பீங்க வீடியோவிலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டி ஏற்றுவோம் அடுப்பில். கொல்லி அஞ்சரி தட்டுப்பாடாக கிடக்குடா இந்த ஏரியாவில். என்னென்னு சொன்னால் அந்த காட்டுக்கு பூரா பயமாக கிடக்கு மக்களே. கொல்லி இருக்கும் காட்டு எடுக்க பூரது பயமாக கிடக்கு. ரோகம் பண்டி ஃபுல்லாக வந்து பயங்கர காடாக கிடக்கு. சட்டு சூடான உறவுடா. எவ்வளோக்கு இந்த போட்டு வதக்குண்ணா சரியா. டக்குன்னு வதங்க. ஓகே மக்கள் இப்போ சட்டி சூடாகிட்டேன் இது. ஓகே சட்டி சூடாகிட்டு பார்த்துப்பீங்க. இது போட்டு வதக்க போனேன் இதெல்லாம். அதிகமாக சொல்லிக்கோங்க தெரியும் தானே. வெங்காயம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டுக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றினா வந்து பொறிவோடு இது கொஞ்சம் இதில் வதக்கணும் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் வதங்கி வருவார். வதங்கி வரக்கூடாதான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இதை பார்க்கடா இந்த ஃப்ரூட் சாலட் தெரியும் தானே. அது செஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் இருந்தா செடி ஃப்ரூட் சாலட் தான். மற்ற இது பஜ்ஜியா சாப்பிடலாம் தான். உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிடலாம். என்ன பஜ்ஜியா உருளைக்கிழங்கு சாப்பிடலாம். உப்பு தண்ணிலாம் நல்லாக வதக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடணும். அது இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படி வத்தி வரும். வத்தி வரும். உருளைக்கிழங்கு கரண்டிலாம் தண்ணி தானே. தண்ணியெல்லாம் எடுத்த பிறகு வதங்கிடுவார். அதுக்கு ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டா சரி தேங்காய் எண்ணெய். என்னடா அது சத்தவனாங்களுக்கு சரியா இருப்பு கிட்ட இருக்கிற பயம் இருக்கே. அந்த எப்படி வந்து யானை ஓமடா. ஓகே நாங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு சமையல் ஒன்று சமைச்சு கூட பாருங்கள் மக்கள். எங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஃபுல்லாக தந்து கொண்டே இருக்கீங்க இதே போல். அப்போ தான் நாங்கள் வளர்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடணும். வேணும் இது தேங்காய் எண்ணெய் விட்டு தான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு. ஓகே இப்போ நாங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் முடிக்க மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் என்னத்துக்கு வரணும்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு தண்ணி வதங்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் விட தான் கட்டாயம்.
சொன்னால் காணுந்து குடிக்க மாட்டார் பத்தி. ஓகே, தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் இதுக்குள்ளேயே போட்டுருணும். அப்படியே கையோட கல் வந்து கொஞ்சம் லெவல் இல்லை மக்களே, அதான் கொஞ்சம் ஆடி ஆடி கொண்டு இது மீதி சாமான்லாம் கொஞ்சம் செட் பண்ணுங்க ஐயா. இப்போ போடக்கூடிய சாமான்லாம் ஓகே மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கரெக்டெலாம் நல்லா வதங்கி வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்னத்தை போடணும்னு சொன்னால் வெங்காயத்தை போடணும். ஓகே, வெங்காயம் கொஞ்சம் நேரமாக தான் கொடுமே. வெங்காயம் பதங்கி வரக்கிட்டு வா, பச்சை வச்சிக்காயம் போட்டு டக்குன்னு 2ஆம் பாலை விட்டு கொதிக்க வைக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கு வேணே வெங்காயம் எல்லாம் போட்டு பார்த்துக்கணும். என்னடா மீது பிடிச்சிட்டு இருக்கான்னு யோசிப்பீங்க. அதாவது அந்த சட்டியை பார்த்தீங்கன்னா இப்படி ஆடு டக்கு டக்குன்னு கல். நாங்கள் இந்த இடத்த கல் தேடி போகலாம், பயமாக கிடைக்கு. அடுத்த இடத்த கல் எடுத்து செய்கிறோம். கல் ஒல்லியெல்லாம் தேடி போனால் தனியாக போனால் பயந்தாங்கடா. இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் குழம்பு வைக்கிற மாதிரி தான், தாளிச்சு தான் சமைக்கணும். அதான் நல்லா இருக்கும். வதங்கணும். கொஞ்சம் சின்ன ஜீரம் போடணும் மச்சான். கொச்சிக்காய் நம்ம இப்போ கடைசியாக போடுறோம் இல்லை? கொச்சிக்காய் கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் வதங்கி வருந்தானே வெங்காயம் கொஞ்சம் அந்த மாதிரி டைமில் விடணும். ஓகே, அப்பா ஒரு கறி சமைக்கணும் தானே. ஐயோ ஆக்கள பாடு போகுதுடாப்பா. உருளைக்கிழங்குண்ணா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் வந்து கொச்சிக்காயம் போடலாம். பச்சை வச்சிக்காயம் என்ன கணக்காக வருது. இப்போ பச்சை வச்சிக்காயம் போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் பாலை விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். கடைசியாக தான் மேலாம் பால் விடுறோம். மேலாம் பால் விடணும் இறக்கிக்கிட்டா. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உருளைக்கிழங்கு கரெக்டெல்லாம் அவிஞ்சி வருது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை வச்சிக்காயெல்லாம் வதங்கிட்டு இப்போ நாங்கள் 2ஆம் பாலை விடணும். 2ஆம் பாலை விட்டவர் தான் நாங்கள் உப்பெல்லாம் போடணும். இது வந்து அந்த பாலை தருவார். நான் டவுட் என்ன இது? பால் விடுவோமா? ஓகே ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ 2ஆம் பால் விட போகிறோம். ஓகே, 2ஆம் பால் விட்ட போகிறேன். என்ன சொன்னா இது உப்பு விடணும்னா இந்தா இதுதான் சமராதா நான் வாங்குறேன். கொஞ்சம் உப்பு எடுத்துவா. ஓகே, உப்பு எடுத்தா டக்குன்னு வா. டேய் மஞ்சள் காணும் தானடா இது. ஓ டக்குன்னு வா. அவனை பாவண்டா வருவானல்ரா. உப்பு தாங்கண்ணே, நீங்கள் தாங்கண்ணே, நான் விட்றேன். இல்லை உப்பு தண்ணி தாங்கண்ணா அப்படியே டக்குண்டாங்க. ஓகே, என்ன கூட 2 யோசிப்பீங்க. இது உப்பு தண்ணி கல் இல்லை. கொஞ்சம் காணாடி திருப்பி விட்றானே. சரி இதில் மூடி எடுங்க. கொஞ்சம் மூடி வைப்பேன். சரியா? ஓகே, கொதிக்கட்டும். கொதிச்சு படி அவரும் கறி. அப்போ உங்களுக்கு நான் சாரம் சாப்பிட்டு பாருங்கண்ணா. ஓகே ஓகே மக்களே, சத்தம் கொண்டு கேட்கும் பாருங்கள். கொல்லன்னு கொதிக்குது. என்ன இது? ஓகே அப்பா என்ன சொல்கிறாது. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைப்பால் வர டைம் வந்தது. தலைப்பால் விடுமா இது? தலைப்பாலை விட்டுட்டு ஓகே, இன்னும் 5-6 வினாடிகளில் எங்களுடைய உருளைக்கிழங்கு கரட்டு வெள்ளைக்கறி ரெடியாகிவிடும். ஓகே, சாப்பிடும்போது பாருங்க நாங்கள் எப்படி சாப்பிட்றோம் மக்களே. நல்லா இல்லாட்டியும் சாப்பிடுவோம் நாங்கள்.
ஐயோ எல்லாம் சமையல் வந்து உண்மையில எல்லாம் உண்டு தான்டா. எல்லா கறியும் சமைக்கணுன்றது ஈஸி தான். எப்படி சமைக்கணுன்றது மெத்தட் தெரியுமென்னு சொன்னால் எல்லாம் ஈஸி தான். என்னடா இது? ஓ தாளிக்கு செட்டப்பில் உண்டு தானேடா. அதுதான் தாளிக்கு செட்டப்பில் உண்டு தான். நான் இறைச்சி கறி சமைச்சு பார்க்கல. அது நீங்கள் எப்படியும் வாங்கி தர மாட்டேன். நீங்கள் பட்ஜெட்டுகளை வாழ்கிறபடியா நீங்கள் எங்களுக்கு இறைச்சி கறி வாங்கி தர மாட்டேன். வீட்டே அது போய் சமைச்சு பார்ப்போம் இறைச்சி கறி எப்படி சமைக்கிறேன். நல்லா இது மற்ற கறி சமைச்சிக்கும். அடுத்த கறி இப்போ என்ன சமைக்கிற பின்னேறது கறி பார்ப்போம் சாப்பிடுது. இதை சாப்பிடுறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். நம்ம இவங்க வர லேட்டானாலும் நம்ம சாப்பிட கொஞ்சம் தூங்கும். எனக்கு இனிமேல் எடுப்பே இல்லைடா சமைச்சு. அவங்க வந்து ஓ சமைக்கிறன்ற சின்ன வேலை இல்லை, அது பயங்கர வேலை. இதை நாங்கள் டெய்லி சொல்ல முடியும். உண்மையில சமைக்கிறவங்களுக்கு தான் உங்களோட கஷ்டம் பிள்ளைங்க எங்களுக்கு வீட்டாக்குற கஷ்டம். ஐயோ ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வெள்ளைக்கறி கொதிக்கி வடிவ கறி சமையல் பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இறக்க போகிறோம். ஓகே இறக்கி தான் நாங்கள் சாப்பிட்றதா என்ன செய்யணும்னு யோசிக்க போகிறோம். இது நீ என்ன சொல்கிறா? எனக்கு இருக்கிற பசிக்குடா. இப்போ சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கும் சரியா பசிக்குது. என்ன செய்வோம்? மனுஷனும் சனுவும் வர அப்படி கொஞ்சம் லேட் ஆகலாம். நம்ம இந்த கெப்பில் சாப்பிடுவோம். மக்களே கோவிக்காதீங்க, அனுசனும் சனுவும் கோவிக்காதீங்க. என்ன பிரச்சனை நினச்சுனா மக்களே நாங்கள் சாப்பிடல, சரியான பசிக்குது. எப்படியும் சாப்பாடை சமைச்சு போட்டோம். எப்படியும் பார்த்துருக்கே வயிறு கேட்காது. எப்படி நாங்கள் வீடியோ கட் பண்ணாலும் சாப்பிடுவோம். அதோட நாங்கள் உண்மையாக வீடியோவில் சாப்பிட்டோம்னு சொன்னால் அவன் அனுசன் நம்பிட்டு வந்தானே. நம்ம உண்மையாக இருக்க தானே வேணும். அதில் வந்து வீடியோவில் சாப்பிடணும். 2 பிளேட்டை மட்டும் கழுவி விட நீ. ஓகே சரியா? 2 பிளேட்டை கழுவி விட நம்ம சோறு சாப்பிடும் மிஸ்டேக். நம்ம சாப்பிட முடியாது. இப்போ சனவாவில் இருந்தானே அவனை வந்தோடனே மீன் பிடிக்கும். தடக்கண்ண மீன் இருப்போம். அவனை சாப்பிடட்டும். சரியா? எதனால வேலை நம்ம இலவ முடி தானே எடுப்போம். நம்மளும் சாப்பிட அவனும் சாப்பிட்னா இந்த மீன் தான் முடிச்சிருந்தாலும் மீன் இறக்க தானே வேணும். நம்ம சாப்பிட்டு அவனை ரெடியாக தான் பண்ணு. அதுக்கிட்ட இல்லாமல் சாப்பிடக்குள்ள நம்ம மீன் இருக்கலாம். ஓகே சரி சரி ஓகே நீ பிளேட்டை கழியடா. ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபோனை வந்து ஸ்டாண்டில் செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது செல்ஃப் ஸ்டாண்டில். ஓகே எங்களோட வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டில் வந்து நாங்கள் ஃபோனை செட் பண்ணி வச்சுக்கோம். நாங்கள் இப்போ இருக்கிற எவ்வளோ ஃப்ரேம் தான் தெரியும். அங்கால வெட்டு போட்டாலும் தெரியாது, இங்கே வெட்டு போட்டாலும் தெரியாது. ஓகே இது சோத போடுவோமா? சோத போடும். உங்களுக்கு கொஞ்சம் பசியா கூட பசியா? எனக்கு கொஞ்சம் இங்கே நான் காணாடி சாப்பிடுவோம். ஓகேயா அளவுக்கு தான் சாப்பிடுவேன். காடு இன்னைக்கு ஆனால் வெள்ளைக்கறி வந்து மக்களை பார்த்தீங்கன்னா சொதிமை தான் இருக்குது. நல்ல ஹைமையா ஓகே காணும் சாப்பிட்றா இல்லைந்தாரி போடிங்க காட்டு கறிக்க நீங்கண்ணே நல்லா சாப்பிட்டாதான் சரி. என்ன கொஞ்சம் தடுமலாகி கொடுத்தா என்ன உலக வேண்டிய தெரியல. அது தெரியுதா கிளைமேட் நமக்கு செட் ஆகலையா? மற்ற பனிக்குள்ளே திரிக்கிறோம். இப்போ பனிக்குள்ளே திரிட்டோமானே அது உண்மைதான். ஓகே கொண்டா கறி வச்சுட்டான். அவன் தான் அப்பா கவனம். இது கறி வந்து பார்த்தீங்கன்னா சொதிடாப்பா அந்த மாதிரி ஏன்னா சொல்லி வேலை இல்லை. கொஞ்சம் சொதிமா ஊற்றிக்க நீ காண அடி திருப்பிடா. மக்களே இங்கே பாருங்க எப்படி தீக்கண்டு தெரியல எங்களுக்கு. மக்களே பாருங்க கறி சோறு எப்படி இருக்கண்டு. ஓகே சாப்பிடா. பார்க்க எச்சில் விடுதுடா. உண்மையில இந்த இடத்துல நாங்கள் டைம் எடுத்து சமைக்கல. உண்மையா எப்படியும் ஒரு 45-50 நிமிஷத்துக்குள்ள சமைச்சிடுவோம். நாங்கள் 1 ஹவருக்கு எல்லா வேலையும் முடியும். எல்லா வேலையும் முடியும். வீட்டில் சில ஆக்கள் நினைச்சாங்க அதை எடுப்பாங்க இதை எடுப்பாங்க அப்படின்னு. நாங்கள் அப்படி இல்லை, நெருப்பு மானிப்போம். என்ன சொன்னா அவ்வளோ பாசி சாப்பிட முடிக்கணும். எப்படி சாப்பிடுவார்? சுடுதுராப்பா சுட சுட சாப்பிட்னா அப்படி வரும். இங்கே பாருங்க உருளைக்கிழங்குல என்ன ஓடி அவிஞ்சிக்கணும். அம்மா உருளைக்கிழங்கு கூடாயிட்டா இது? கரெக்டாக அதே மாதிரி தான்டா. அம்மா வாவ் கரெக்டு உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிடுவோண்டா. அதான் சுடுவது இல்லையா சமைச்சு முடிய பொழுது மிருட்டுது. இனி யானை வந்தேன். வாவ் கண்ணாலே பிறகு சொதி கொண்டு சாப்பிட்ற ஃபீலாக இருக்கு எனக்கு. உண்மையாடா? இவ்வளோ நாள் நம்ம குழம்பு கறி சாப்பிட்டேன். குழம்பா சாப்பிடணும் நம்ம கூட. சோறுலாம் நல்ல பதத்துக்கு வந்துருக்கு.
இது எப்படி ஹரி ம் நான் சமைச்சு நான் கமெண்ட் பண்ணல எப்படி ஹரி மற்றபடி என்ன குறைபாடு இருக்கு உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஓகே இதில் ஓர்டர் வருமா நம்ம சாப்பாடு ஓர்டர் கட்டாயம் வரணும் மகளே உங்களோட வீட்டில் இருக்கிற திருமண நாள் பிறந்த நாள் எதுவாக இருந்தாலும் ஓ அழைக்க வேண்டிய ஒரே இலக்கம் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பன்ஷன் யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்க சமையலுக்கு நாங்கள் வாரோம் ம் இலவசமானா சமைக்கிறது இப்போ ஒரு ஆளுக்கு சமைக்கணும்னா அதே அளவு தான் 100 பேருக்கு சமைக்கணும்னா அதே அளவில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த போடுறதுல கொஞ்சம் கூட போட்டா சரி சமையல் வந்து அதே தானே முறையெல்லாம் ஒரே முறை தான் ஒரே முறை அளவு தான் அளவு திட்டங்கள் மாறும் பச்சை வச்சுக்கலாம் சேர்ந்து சட்டப்படி உண்மையா உண்மையிலே மக்களை இந்த இடத்த இப்படி சாப்பிட்ற எல்லாம் கொடுத்து வச்சு வரம் உண்டு உண்மையாக வரம் தான் இதெல்லாம் ம் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் வீடியோ வேணே ஓ நாங்கள் வீடியோ முடிச்சு கொண்டு சாப்பிடுது இந்த மலை சாய இருட்டி வர மாதிரி கிடக்கு என்ன விளக்கம்னு தெரியல பார்ப்போம் இவனெல்லாம் கோல் அடிச்சு பார்க்கணும் பாவம் போய் கண்ணேரம் டைமும் போகுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிற்கிற இடத்துலேருந்து தூரம் போய் காணும் மீன் பிடிக்கிறதுக்கு சனம் ஓ 3 கிலோமீட்டர் கிட்டடா அப்படி வருமா அவனை போன தூரம் நாங்கள் சாப்பிட முடியாது ஹோல்ட் பண்ணி பார்ப்போம் என்ன விளக்கம்னு சொல்லி மக்களே இப்போ நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்கிறோம் மற்றும் ஒரு காணொலி இவங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம் பாய்